அண்மையிலே ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். ஃபெயிலான பையன் என்ன பண்ணார்? அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை காப்பாற்றினார். ஆனாலும் கூட அவனுடைய தாழ்வு மனப்பான்மை அவனை விட்டு போகவே இல்லை. தன்னை தாழ்த்தி கொள்வதை விட ஒரு தற்கொலை உலகத்திலே கிடையாதுயா. அதுதான் மோசமானது. என்னால் முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுங்க பிள்ளைகளுக்கு. அவனை விடுவிக்கவும் முடியல சார். மனசளவில் விடுவிக்க முடியல. 3 மாத காலமாக அவையே சோர்வாக தான் இருக்கிறான். ஒரு நாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார்? கோயம்புத்தூரில் நடந்தது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிள்ளைய கூப்பிட்டினார். நேராக பருத்தி காட்டுக்கு போனார். 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி செடி வச்சுருந்தார். அந்த பையனுக்கு கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே நிலம் பூரா சுற்றி வந்தார். அதில் ஒரே ஒரு பருத்தி செடி பூச்சி அடித்து போச்சு. உடனே வேலையாளுங்களை கூப்பிட்டு இந்த 1 ஏக்கரையும் கொளுத்துறான்ட்டார். சார் அப்படியே இந்த 1 ஏக்கர் பருத்தி செடியும் கொளுத்துங்கன்னாரு. அப்போ இந்த பையன் கேட்டான், என்னப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா? எல்லா செடியும் நல்லா தானே இருக்குது, இந்த ஒரு செடி தானே பூச்சி பிடிச்சி போய்க்குது, இதுக்காக 1 ஏக்கர் நிலத்தை கொளுத்த சொல்கிறீங்க? அப்போ தான் அப்பா பிடிச்சிட்டாரு. டேய், நீ ஒரு முறை தானடா ஃபெயில் ஆன, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ முடிச்சிக்கலாமா? அப்போ ஒரு செடியில் பூச்சி பிடிச்சிருந்தாலும் மற்ற செடிகள் பூச்சி பிடிக்கலையே, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறதில்ல. வாழ்க்கையில் ஒரு முறை போனா என்ன, அடுத்த முறை ஜெயிப்பேன்னு நம்புடா. அப்போதான் சார் பையன் தன் மனசுல இருந்து வெளியில் வந்தான். நான் சாதிக்கிறேன்பா சாதிக்கிறேன்பான்னா. நாம் அப்படி தான் சார் மடைமாற்றம் பண்ணணும்.